இப்பொழுது புதிய தமிழரசு கட்சி பதில் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிற சிவஞானம் ஐயா தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அவர் சொல்லுகின்றார், இன்றைய பத்திரிகையில் பார்த்தேன் தமிழரசு கட்சியை உடைக்கிறதுக்கு சதி செய்யப்பட்டிருக்கிறது என்று. அவர் கட்சிக்குள்ளேயே தேட வேணும், அதை யார் சதி செய்திருக்கிறார்கள், யார் உடைச்சிருக்கிறார்கள் என்று அந்த கட்சிக்குள்ளேயே தேடினால் அவருக்கு விடையை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அங்கு எந்த ஒரு தரம் தலைவராக நிலையாக நிற்க முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் தமிழரசு கட்சி தடம் புரண்டு கொண்டிருக்கிறது, குத்துக்கரணம் அடித்து கொண்டிருக்கிறது. அவர் தலைவராக வந்தால் இவருக்கு பிரச்சனை, இவர் தலைவராக வந்தால் அவருக்கு பிரச்சனை என்றபடியினால் பல ஊடகவியலாளர்கள் புலம்பெயர் நாடுகளில் இருந்தும் உள்நாடுகளில் இருந்தும் தமிழரசு கட்சிக்கு தலைவராக வாரதுக்கு அங்கே இருப்பவர்கள் யாருக்குமே தகுதி இல்லை என்ற மாதிரியான ஒரு கூற்றை கூட கூறியிருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் அதிலே கனபேர் பதவிக்காக இருப்பவர்களும் இருக்கின்றார்கள், பணத்துக்காக இருப்பவர்களும் இருக்கின்றார்கள், தங்களுடைய வழக்குகளுக்காக இருப்பவர்கள் இருக்கின்றார்கள், செய்த குற்றங்களை மறைப்பதற்காக இருப்பவர்கள் இருக்கின்றார்கள். எனவே அதிலே நாங்கள் நிலையாக இவர் இருந்தால் தமிழரசு கட்சி வளர்ந்துவிடும், அதில் அவர் இருந்தால் தமிழரசு கட்சி வளர்ந்துவிடும் என்று சொல்கிறதுக்கோ அல்லது அது பழைய கொள்கைகளை முன்னெடுத்து கொண்டு போகும் என்றோ சொல்கிறதுக்கு முடியாது. ஏனென்று சொன்னால் அது கிட்டத்தட்ட ஒரு கரையான் புற்று மாதிரி, ஒரு கேன்சர் நோயாளி மாதிரி எந்த நிலையிலும் அது மரணிக்கலாம் என்ற ஒரு நிலைக்கு வந்துவிட்டது. ஏனென்றால் அதில் எந்த விதமான ஒரு உயிர்த்துடிப்பும் இல்லாத ஒரு கட்சியாக அது மாறிவிட்டது. எவ்வளவுதான் கூக்குரல் போட்டாலும் கடந்த பாராளுமன்ற பொதுத் தேர்தலிலே அதனை மக்கள் நிரூபித்திருக்கின்றார்கள். மிக அழகாக வெளிச்சமாக வெளிப்படையாக அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். உங்களுடைய தேசியத்தை நேசித்த மக்கள்.